How stupid. எவ்வளோ முட்டாள்தனம். How stupid. Don't discredit him. Don't discredit him. அவனை அவமானப்படுத்தாத. Don't discredit him. He looks very tired. அவன் ரொம்ப சோர்வா தெரிகிறான். He looks very tired. How much? எவ்வளவு? How much? எவ்வளவு? Hurry up. சீக்கிரமா கிளம்புங்க. Hurry up. சீக்கிரம். Fast. What if they refuse? What if they refuse? அவங்க மறுத்துட்டா என்ன பண்ணுறது? What if they refuse? You can count on me. You can like expecting or else depend on someone. Okay, நீ வந்து என்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். I'm gonna to do that for you. Have some patience. கொஞ்சம் பொறுமை காத்திரு. Have some patience. You are stubborn. நீ ரொம்ப பிடிவாதமா இருக்க. You are stubborn. Who was yelling? யாருக்கு வந்து கத்துறாங்க? Who was yelling? யார் வந்து கத்துனாங்க? Who was yelling at you? யார் உங்ககிட்ட கத்துனாங்க? How do you feel now? இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? Are you okay now? Did anyone hit you? யாராவது ஒன்று அடிச்சிட்டாங்களா? Did anyone hit you? யாராவது ஒன்று அடிச்சிட்டாங்களா? Have you gone nuts? உனக்கு என்ன மரம் கழண்டுருச்சா? அதாவது மூளை கழண்டுருச்சா? அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரி. Have you gone nuts? Why not? ஏன் இல்லை? Okay, can I come to your house? Why not? You can come. Why are you worried? ஏன் நீ அப்செட்டாக இருக்க? ஏன் நீ கவலையாக இருக்க? Why are you worried? No idea. எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. No idea. Not you. நீ இல்லை. Not you. நீ இல்லை. Heat up the food. சாப்பாட்டை சூடு பண்ணு. Heat up the curry. கறியை சூடு பண்ணு. Untie the knot. கயிறை வந்து கழட்டு. Untie the knot. You will get wet. நீ ஈரமாயிடுவ. You will get wet. Cut down on tea. Cut down on tea. டீ குடிக்கிறத குறைச்சிக்கோ. For your health it will be good. Unclench your fist. உன்னோட முட்டியை வந்து நீ ரிலீஸ் பண்ணிக்கோ. ரிலாக்ஸ் ஆகிக்கோ. கைகளை வந்து உன்னோட கைகளை ரிலாக்ஸ் ஆக்கிக்கோ. Sharpen your pencil. உன்னோட பென்சிலை ஷார்ப் பண்ணிக்கோ. கூறு சீவுன்னு சொல்லுவோம் இல்லையா? That is what sharpen your pencil. Don't worry. கவலைப்படாத. I'll be with you. நான் உன் கூட இருக்கேன். Don't worry. You are my namesake. நீ எனக்கு பேருக்கு தான் இருக்க. You are not at all my friend. You are my namesake. Wake up. எழுந்துரு. அதாவது தூக்கத்துலேருந்து எழுந்துரு. Wake up. Blow out the matchstick. அந்த தீக்குச்சி இருக்கு இல்லையா? அதை வந்து ஊது. Blow out the matchstick. Tuck your shirt in. உன்னோட ஷர்ட்டை வந்து டக் இன் பண்ணு. டக் இன் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? As soon as possible. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம். Come to my office as soon as possible. உன்னோட எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு வா. Wring out the towel. டவலை வந்து முறுக்கு. பிகாஸ் இஃப் யூ வானா ட்ரை இட், அதை காய வைக்கணும்னா. Go and welcome them. அவங்கள போய் வரவேர். வெல்கம் பண்ண. The milk turned sour. பால் வந்து புளிச்சு போச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு இங்கிலீஷில் the milk turned sour. Lay the table for dinner. டேபிளை வந்து ரெடி பண்ணு டின்னருக்காக. That is what lay the table for dinner. The milk has boiled. பால் வந்து கொதிச்சிருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு இங்கிலீஷில் the milk has boiled. It's all your fault. இது எல்லாமே உன்னோட தப்பு. It's all my fault. இது எல்லாமே என்னுடைய தப்பு. Look what I found. இங்கே பார், நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு. Look what I found. All were drowned. எல்லாரும் மூழ்கிட்டாங்க. All were drowned. Don't play innocent. சும்மா நல்லவன் மாதிரி நடிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? Don't play innocent. It rained all night long. நைட் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னு சொல்லுவோம். So it's rained all night long. Draw the curtain. ஸோ அந்த கர்டன் இருக்கும் இல்லையா வீட்டில், அதை வந்து இழுத்து விடுன்னு சொல்லுவோம் இல்லையா? That is what draw the curtain. She ruined my life. அவன் என் லைஃபையே நாசமாக்கிட்டான்னு சொல்லுவோம். That is in English. She ruined my life. Switch off the fan. ஃபேனை ஆஃப் பண்ணு. Switch off the TV. டிவியை ஆஃப் பண்ணு. He is very
diligent அப்படின்னா அவன் ரொம்ப விடாமுயற்சி உடையவன், கடினமாக உழைக்கிறவன். he is very diligent. ring it out first. இது முதல்ல முறுக்கு. ring it out first. next. he did it tactfully. அவன் தந்திரமாக அதை செஞ்சுட்டான். he did it tactfully. okay. next. get ready. ரெடியாக. get ready. ரெடியாக. தயாராக. he is kind. அவன் ரொம்ப அன்பானவன், ரொம்ப அமைதியானவன், மற்றவங்க கிட்ட ரொம்ப கைண்டாக நடந்துக்குவான். never eat stale food. பழைய சாப்பாட்டெல்லாம் சாப்பிடாத. never eat stale food. raise your hand. உங்களோட கைகளை உயர்த்து. so these are the sentences. I hope this video will be useful for you. If you really like this video, share this video to your friends, those who want to learn English. Bye bye. Let's meet in the next class.